ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டிய ஸ்டோர்ஸ் பார்க்க போகிறோம். பாண்டிய ஸ்டோர்ஸில் நம்ம பழனிக்கு ஒரு பக்கம் கல்யாணம் நின்னதை விட பெரிய ஷாக்கு என்ன தெரியுமா, இந்த கல்யாணத்தையும் நிப்பாட்டினது அவங்க அண்ணனுங்க தான் தெரிஞ்சோடனே ரொம்ப அழுக ஆரம்பிச்சிட்டாரு. சரி என்னடா இது, இவனுக்கு வாழவும் விட மாட்டேங்கிறானுங்க, சாவும் விட மாட்டேங்கிறானுங்க அப்படிங்கிற ரேஞ்சுக்கு ஃபீல் பண்ண போயிட்டாரு. மொத்த குடும்பம் மாறி மாறி துக்கம் விசாரிக்கிற கணக்காக உட்காந்துக்கிட்டு ஒப்பாரி வைக்க ஆரம்பிச்சாங்க. டே நீங்களும் ஒப்பாரி வைக்கிறதாண்டா இன்னும் எனக்கு வலிக்குது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இந்த டைமில் நம்ம பழனியோட ரியாக்ஷனை பார்க்க சட்டி சுட்டாதாடா கை விட்டாதாடான்னு சொல்லிட்டு பாட்டை போட்டு ஃபீல் பண்ணும் போல் அந்த அளவுக்கு இருக்குது. சரி பரவாயில்ல விடுங்க, சரியாயிடும். அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தா சோக மூடுக்கு போயிடாங்கப்பா, நார்மல் மூடுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு என்ட்ரி கொடுத்தது யாருன்னு பார்க்குறீங்களா? அதாவது பொண்ணு வீட்டுக்காரங்க வந்துட்டு போகும்போது போட்டு கொடுத்துட்டு போயிட்டாங்க, உங்கள் அண்ணனுங்க தான் இதுக்கெல்லாம் காரணம்னு சொல்லிட்டு. அதனால் வந்து ஆஜராகலைன்னா எப்படி உள்ளேன் ஐயான்னு சொல்லிட்டு 2 புல்லட் பாண்டியை இறங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா எப்படி அப்படின்னு மீசை முறுக்கிட்டு சொல்கிறானுங்க. சொன்னதுக்கப்புறமா இவங்க தான் பொண்ணுன்னு பின்னாடி ஒருத்தவங்களை காமிக்கிறாங்க. அவங்க பார்த்தா மாரி சித்தியோட பொண்ணாமா. மாரி சித்தியோட பொண்ணு இவங்களுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. கல்யாணம் ஆகி 1 மாதம் கூட வாழலைங்க, 2வது தடவை கட்டி கொடுக்குறோன்னு ஃபீல் பண்ணாங்கன்னு சொன்னோன்னே பெரிய இடி பாறாங்களெல்லாம் தூக்கி கோமதி அம்மா தலையில் போட்ட மாதிரி இருக்கு. அட பாவிகளை, என் தம்பியோட வாழ்க்கையை அழிக்கிறீங்களேடான்னு அவங்க ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு ஆத்தா நீ இப்படி நினைக்காத ஆத்தா, என்னை வந்து கொடூரமாக நினைக்காத, டே நீங்களாம் கொடூர குரங்குங்கடா அப்படிங்கிற மாதிரி இருக்குது அவங்களோட ரியாக்ஷன். என் பையனுக்கு இப்போதைக்கு கல்யாணம் ஆனால் போதும் அப்படின்ற மாதிரி பாட்டி ஒரு பக்கம் பிளாக்மெயில் பண்ணுறாங்க. இதுக்கு பேர் தான் சென்டிமெண்ட் பிளாக்மெயிலோ இருக்கலாம். இதை சொல்லியே நாட்டில் 3/4 பேர் கடத்துறாங்கடா, பாலும் களத்தில் தள்ளுறாங்களே அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. இந்த பொண்ணு பார்க்க தான் சைலண்ட்டாக இருக்குது. 2 புல்லட் பண்ணி ஓட அடிக்க போகுதுன்னு நினைக்கிறேன். சரி விடுங்க, வில்லாதி வில்லி இதை தெரியாமல் கொண்டு வந்து இறக்கிறாங்களே கதைக்குள்ள அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரி பரவாயில்ல விடுங்க, நியூ கேரக்டர் எல்லாரும் வரவேற்க வேணாமா, அதனால சரி உட்காருங்கப்பா டும் போடுங்கடப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நம்மளும் ஒரு வாழ்த்துக்களை போட்டுருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ